அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதி நம்ம என்ன பார்ப்போம்னா மூவிட பெயர்கள் பற்றி தான் பார்க்க போறோம். மூவிடம்னா என்ன அப்படின்னா, மூவிட பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இடத்தை தான் மூவிட பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இடம்னா மூவிடம், இடம்னானது மூவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இடம் பிளேஸ், இடம்னானது பிளேஸ். இப்போ ஏன் இடத்தை மூவிடம் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம பேசிட்டு இருக்கோம், உரையாடுகின்ற போது நம்ம பேசிட்டு இருக்கோம். உரையாடுகின்ற போதுனா பேசுகின்ற நானும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருள் என்ற மூன்று நிலைகள் உள்ளது. இந்த மூன்று நிலைகளை தான் இடம் அப்படி சொல்ற. அந்த மூணு நிலை தான் சொல்றோம் இடம் சொல்றோம். இந்த இடத்தை தான் மூவிட பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இடம் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் மூன்று வகைப்படும். சரிங்களா? இந்த மூன்று வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையான இலக்கணம் என்னென்ன, அந்த இலக்கணத்தை தெரிஞ்சாதான் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த மூவிடங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? என்னென்னு பார்க்கலாம். அடிப்படையான இலக்கணம். ஒரு இலக்கணம்னா என்ன? நம்ம மொழியை பிழையின்றி பேசுவோம், பிழையின்றி எழுதுவோம், பிழையின்றி படிக்கவும் உதவுவது எது? இலக்கணம் தான். அந்த அடிப்படையான இலக்கணம் பார்த்தோம்னா இந்த 5 இலக்கணம். இந்த 5 இலக்கணம் என்னன்னு பார்க்கலாம். திணை, பால், எண், இடம், காலம். திணை, பால், எண், இடம், காலம் என 5 இலக்கணத்தை தெரிஞ்சாதான் நம்மளால அடிப்படையான இலக்கணம் தெரிஞ்சாதான் இந்த மூவிடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ திணைனா என்ன? திணைனா ஒழுக்கம். இதுல திணை 2 வகைப்படும், உயர்திணை, அக்ரிணைன்னு சொல்லிட்டு. பால் எத்தனை வகைப்படும்? பால்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என 5 வகைப்படும். எண் 2 வகைப்படும். ஒருமை, பன்மை என எண் 2 வகைப்படும். காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் என 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 தெரிஞ்சாதான் இந்த இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூவிடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி வீடியோஸ்ல திணைனா என்ன அதோடைய வகைகளை பற்றியும், பால்னா என்ன அதோடைய வகைகளை பற்றியும், எண்ணுனா என்ன அதோடைய வகைகளை பற்றியும், காலம்னா என்ன அதோடைய வகைகளை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு இந்த இடம்னா என்ன, மூவிடத்தை பற்றி நீங்க பாருங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி மாற்று பெயர்ச்சொல்னா என்ன? இப்ப பெயர்ச்சொல்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் போயிட்டு பாருங்க. பெயர்ச்சொல்னா என்னன்னு புரியும் உங்களுக்கு. பெயர்ச்சொல்னா ஒரு பெயரை குறிப்பதான், அதாவது ஒரு பெயரை குறிப்பதான் பெயர்ச்சொல். சரிங்களா? இப்ப மாற்று பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்னா, ஒரு மாற்று பெயர்ச்சொல்னா ஒரு பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால் குறிப்பிடுவதுதான் மாற்று பெயர்ச்சொல். இந்த மாற்று பெயர்ச்சொல்லு தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மாறியது. இப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை என மாறி இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாற்று பெயர்ச்சொல் தான் இப்ப என்னவா மாறி இருக்குது? தன்மை, முன்னிலை, படர்க்கையா மாறி இருக்குது இடம் நோக்கி. ஓகேங்களா? இப்போ தன்மைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 3 வகைன்னு சொல்லல, அந்த 3 வகையில தன்மைனா என்னன்னு பார்க்கலாம். தன்மை, இப்ப இந்த இமேஜ பாருங்க. அங்க என்ன பண்றாங்க? நான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது அந்த இமேஜ், ஐ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். அதாவது இப்போ நான் தான் ஐ. ஓகேவா? ஐ, நீ எல்லாமே ஒண்ணுதான். நான். தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசிட்டு இருக்கேன். பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை எனப்படும். பேசுவோரை குறிக்கும் இடம் என்னது? தன்மை. தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். சரிங்களா? பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை எனப்படும். நான் தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் யாரு? தன்மை. ஐ, தன்மை. நான் என்பதும் தன்மையை குறிக்கிறோம். அதாவது பேசுவோர் தான் என்னது? தன்மை. பேசுவோர் தான் நான் தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் தான் யாரு? தன்மை. தன்னை குறிக்கின்ற இடம் பேசுவோரை தான் தன்மை. தன்னை. தானா? தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்மைனா நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தன்னை குறிப்பதுதான் தன்மை. இப்போ முன்னிலை அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் பேசிட்டு இருக்கேன். முன்னிலை எனக்கு ஆப்போசிட்ல நீங்க தான் இருக்கீங்க. இதை நான் பேசுறத யார் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் யாரு? முன்னிலை. நீங்க தான் என்னது? முன்னிலை. அப்போ முன்னிலைனா நீ.
முன்னாடி நிற்பவர்கள், முன்னாடி இருப்பவர்கள் அப்படின்னு தான் வந்து முன்னிலை. சரிங்களா? அதாவது முன்னால் இருப்பவரை குறிக்கும் இடம் தான் வந்து முன்னிலை. எனக்கு முன்னாடி யாரு இருக்கிறது? நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தான் யூ. யூனா நீ, ஐனா நான். ஓகேவா? ஐனானது நான், யூனா நீ. ஓகேவா? நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க வந்து என்னது செகண்ட் பர்சன். ஓகேங்களா? நான் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. முன்னால் இருப்பவரை குறிக்கும் இடம் தான் முன்னிலை. ஓகேவா? அப்போ முன்னிலைனா முன்னாடி நிற்பவங்க அப்படின்னு ஞாபகம். முன்னிலை என்னது? முன்னாடி நிற்பவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேட்போரை குறிக்கும் இடம், அதாவது நான் பேசத்த நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா, அந்த இடம் தான் எது? முன்னிலை. நான் பேசத்த நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா, அந்த இடம் தான் எது? முன்னிலை அப்படின்னு சொல்லி. நீ என்பது கேட்போரை குறிக்கின்ற இடம். நீ அதாவது யூ. யூ என்பது நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ பேசுறத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீ பேசுறத, நான் பேசுறத என்ன பண்றீங்க? நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து என்னது? ஐ. யூனா நீங்க. ஓகேவா? நீ என்பது கேட்போரை குறிக்கின்ற இடம், அதாவது முன்னிலை. நீங்க என்னது? முன்னிலை. நான் எது? தன்மை. சரிங்களா? இப்ப அடுத்தது படற்கை பார்க்கலாம். பேசுவோரையும் கேட்போரையும் தவிர மற்றவற்றையும் மற்றவர்களின் குறிப்பதான் வந்து படற்கை எனப்படும். பேசுவோர் யாரு? நான் பேசிட்டு இருக்கேன். கேட்போர் யாரு? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரையும் தவிர வேற ஒருத்தவங்க பத்தியும் மற்றவற்றைய பற்றியும் மற்ற செய்திகளை பத்தி பேசுவதான் வந்து படற்கை அப்படி சொல்றோம். சரிங்களா? மற்றவர்களையும் குறிப்பது படற்கை எனப்படும். மற்றவற்றை என்னன்னு பார்க்கலாம். அது அனிமல்ஸ், அந்த மாதிரி பறவைகள், விலங்குகள், அந்த மாதிரி ஒரு இது போல மற்றவற்றை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இருவரும் யாரோ ஒருவரை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே யார பத்தி பேசுறாங்க? வேற ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க. நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கேன்னா, அவன் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு கேட்கிறான். அவன் வந்து பள்ளிக்கு வரவில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்பது வேறு ஒருவனை பத்தி நம்ம பேசிட்டு, அதான் வந்து படற்கை. வேறு ஒருவரை பத்தி பேசுறதுதான் வந்து படற்கை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அல்லது பேசப்படும் செய்தி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செய்தியை பத்தி பேசலாம். நான் சொல்றேன், வயல்நாட்டுல பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல நிறைய பேருடைய உயிர் வந்து போயிடுச்சு. அதனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா சேஃபா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு கான்செப்ட் பத்தியோ ஒரு பாயிண்ட பத்தியோ ஒரு கருத்தை பத்தியோ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த செய்தி தான் வந்து படற்கை. யாரோ ஒருத்தனை பத்தியோ அல்லது பேசப்படும் செய்தியை குறிப்பதானே இது படற்கை. யாரோ ஒருத்தரை பத்தி அல்லது பேசப்படும் செய்தியை குறிப்பதானே இது படற்கை அப்படி சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த இமேஜை பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல இன்னொருத்தர் ஆப்போசிட் நின்றுட்டு இருக்காரு. இவங்களுக்கு சற்று தொலைவில் யாரு இருக்காங்க? ஒருத்தர் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. தொலைவில் நிற்போரு. இப்போ நான் வந்து அவன் வரலையான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் அங்க வந்துட்டு இருக்கானா, அதுவும் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம்ல, அது அவனை பத்தி பேசுறதுதான் வந்து படற்கை அப்படி சொல்றோம். பேசப்படும் செய்தி, ஒரு செய்தியை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுதான் வந்து படற்கை. சரிங்களா? படற்கை என்னன்னு தெரியுமா? ஒரு அதர் பர்சனை பத்தி, நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க செகண்ட் பர்சன், அதர் பர்சனை பத்தி பேசுறது, மற்றவர்களை பற்றி பேசுவது அல்லது மற்றவர்களை பத்தி பேசப்படும் செய்தியை வந்து குறிப்பதுதான் வந்து படற்கை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ மூவிட பெயர்கள்ல வந்து தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லலாம். அந்த தன்மை முன்னிலை படற்கையில என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தன்மையில வந்து நான், யான், நாம், யாம், நாங்கள், இது எல்லாமே தன்மைக்குரியது. நான்னா என்னதான் குறிக்கும். யான் போதும் என்னதான் குறிக்கும். யாம், நாம் போது என்னோட சேர்த்து இன்னொருத்தரையும் சேர்த்து குறிக்கும். யாம், அந்த மாதிரி தன்மைக்குரியது வந்து நான், யான், யாம், யாம், நாங்கள், இது தன்மைக்குரியது. முன்னிலைக்குரியதுன்னு பார்க்கும்போது நீ, நீர், நிதிர், நீர், நீங்கள், இதெல்லாமே முன்னிலைக்குரியது. படற்கைக்குரியதுன்னு பார்க்கும்போது அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே எதுக்குரியது? படற்கைக்குரியது. படற்கைக்குரியதுன்னு பார்க்கும்போது அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே படற்கைக்குரியது. சரிங்களா?
இப்போ மூவிடத்தொடர்ல தன்மைக்குரியது எல்லாம் சொன்னோம்ல, தன்மைக்குரியதுல வந்து எதெல்லாம் ஒருமையில வரும், இதெல்லாம் பன்மையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்குதான் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்ல வந்து ஒருமைனா என்ன, பன்மைனா என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை டீட்டெயில்ஸா பாருங்க. அதை பார்த்தாதான் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருமைக்குரியது அப்படின்னா ஒருமைனா என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தரை குறிக்கிறது தான் வந்து ஒருமை. ஒரே ஒரு பர்சனை குறிப்பது தான் வந்து ஒருமை. சரிங்களா? ஒரே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுவது தான் ஒருமை. பன்மைனா 2% 3% அந்த மாதிரிதான் வந்து பன்மை. சரிங்களா? நான் நான் என்பது ஐ, நான் யான் இதெல்லாமே ஒருவரை குறிக்கும். நான் யான் என்பது ஒருமையை குறிக்கும். சரிங்களா? பன்மைனா யாம், நாம், நாங்கள் இதெல்லாம் வந்து பன்மை குறிக்கும். அதுக்கான இமேஜ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் என்பது ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருமைக்குரியவர் இருக்காரு. இங்க என்ன பண்றாங்க, 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இங்க பன்மைக்குரியவர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து உயர்தநிலை மட்டும்தான் வரும். தன்மை வந்து எதிர வரும்னா உயர்தநிலை மட்டும்தான் வரும். அதுதான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ்ல வந்து நான் உயர்தனை என்ன சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஆண் பால், பெண் பால், பலர்பால் அந்த இதுவும் போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்க. சரிங்களா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இலக்கணம் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருமைக்குரியது. அப்போ நான் யான் என்பது ஒருமைக்குரியது, யாம் என்பது பன்மைக்குரியது, யாம், நாம், நாங்கள் இது எல்லாமே என்னதுக்குரியது, பன்மைக்குரியது. சரிங்களா? தன்மையுடைய ஒருமை பன்மை. சரிங்களா? இப்போ முன்னிலையில வந்து இப்போ இதெல்லாம் முன்னிலைக்குரியதுன்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து எதெல்லாம் ஒருமையில வரும், எதெல்லாம் பன்மையில வரும் பார்க்கலாம். சரிங்களா? முன்னிலையில என்னன்னா யூ, நீ என்பது ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் குறிப்பது. யூனா நீ மட்டும்தான். அப்போ நீ என்பது யூ. அப்ப இது ஒருமைக்குரியது, ஒரு பர்சன். 2% 3% அதெல்லாம் வந்து பன்மைக்குரியது. நீர், 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 நீங்கள் இது எல்லாமே வந்து பன்மைக்குரியது. சரிங்களா? இது எல்லாமே பன்மைக்குரியது. நீ மட்டும்தான் வந்து ஒருமைக்குரியது. நீர், 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 நீங்கள் என்பது பன்மைக்குரியது. இது முன்னிலையில வரும். படற்கைக்குரியது. படற்கைக்குரிய பார்க்கும்போது படற்கையில வந்து ஒருமை பன்மை இருக்கு. படற்கையில வந்து அவன், அவள், அது இது எல்லாமே ஒருமைக்குரியது. அவன் என்பது ஒரே ஒரு பையனை குறிக்கும், அவள் என்பது ஒரே ஒரு பொண்ணை குறிக்கும், அது என்பது ஒரே ஒரு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ ஏதோ மரத்தையோ செடியோ கொடியோ குறிக்கிறது தான் வந்து அது, ஒரே ஒரு மட்டும் குறிக்கிறது. அதுவே வந்து பன்மை குறிக்கின்றது. இந்த அவர் என்பது இப்ப காலகட்டத்துல வந்து அவர் என்பது ஒருவரை குறிக்கிற மாதிரி இருக்கு. காலம் அப்ப வந்து என்ன பண்ணாங்க, அவர் என்பது பலரை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து அவர் என்பது ஒருவரை மட்டும் தான் குறிக்கும். அதுக்குதான் வந்து அந்த பால் 5 பால் வகைன்னு சொன்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பால் அதெல்லாம் போயிட்டு நீங்க பாருங்க. அதை பார்த்தாதான் வந்து பலர் பால்னா என்ன, பலர் பால்னா எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுதான் ஒருமை பன்மையெல்லாம் பத்தி பார்க்க சொல்றேன், அது பாருங்க. சரிங்களா? அவை என்பது பல விலங்குகளை குறிக்கும், பல பறவைகளை குறிக்கும், பல செடிகளை குறிக்கும், பல கொடிகளை குறிக்கும். அந்த மாதிரி வந்து பல அவை சொல்றோம். சரிங்களா? இது பன்மைக்குரியது. என்னது பன்மை? இமேஜை பாருங்க. ஒரு குழந்தை வந்து சார் கிட்ட பேசிட்டு இருக்கு, ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தைதான் வந்து தன்மை, இவர் வந்து முன்னிலை. இப்போ அவங்களுக்கு பக்கத்துல யாருக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பர்சன் வந்து எழுதிட்டு இருக்காங்க, அதர் பர்சன். ஓகேவா? அவங்கதான் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பர்சன் தானே இது படற்கை, தேர்ட் பர்சன் தானே இது படற்கை. உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாவே ஈஸியா புரிஞ்சிடும். இந்த குட்டி பாப்பா வந்து தன்மை, அது கீழே உட்காந்துட்டு இருக்க வந்து முன்னிலை, ஆப்போசிட்ல இருக்கிறவரு, கொஞ்சம் சற்று தொலைவில் இருக்கிறவங்க வந்து அது படற்கை. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ மூவியோட பேர்ல வந்து தன்மைக்கான சான்று பார்க்கலாம். தன்மைக்கு என்னென்ன சொன்னேன், நான் அப்படின்னு சொன்னேன். நான் படம் வரைந்தேன், நான் வந்து என்னது ஐன்னு சொல்றேன். நான் படம் வரைந்தேன். நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்ப இது எதற்குரியது, ஒருமைக்குரியது. நான் படம் வரைந்தேன் என்பது ஒருமைக்குரியது. ஓகேவா? இப்போ நாங்கள்
நாங்கள் என்பது பன்மைக்குரியது. நாங்கள் என்பது பன்மைக்குரியது. இங்க என்ன பண்றாங்க, ரெண்டு ஒரு பாய் அண்ட் கேர்ள் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நாங்கள் படம் வரைந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், படம் வரைந்தோம். இப்ப நாங்கள் என்பது பன்மைக்குரியது, நான் என்பது ஒருமைக்குரியது. இது ரெண்டுமே என்ன வரும், தன்மையில வரும். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி முன்னிலை, முன்னிலைக்கான சான்று பார்க்கலாம். முன்னிலைனா நீ சொன்ன, யூன்னு சொன்ன. நீ எங்கு செல்கிறாய், நீ எங்கு செல்கிறாய். நீ என்பது ஒருமைக்குரியது, ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க, அது ஒருமைக்குரியது. நீங்கள் என்பது ஏன்னா டூ ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் போறாங்க, ஓகேங்களா? அப்ப நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் கேட்கலாம். அப்ப நீங்கள் என்பது 2 குறிக்கும். இது பன்மையில வரும். 2 குறிக்கும். இது வந்து என்ன வரும், பன்மையில வரும். நீங்கள் என்பது பன்மைக்குரியது, ஓகேவா? நீ என்பது ஒருமைக்குரியது. இது முன்னிலைக்கான சான்றுகள். சரிங்களா? இப்போ படற்கை, படற்கைக்கான சான்று பார்க்கலாம். அவன் வேகமாக ஓடுகின்றான். அவன் என்ன பண்றான், வேகமா ஓடுகின்றான். அப்ப அவன் என்பது ஒரே ஒரு பர்சன் தான். இவன் யாரு, ஒருமைக்குரியவன். அவள் பாடல் பாடுகின்றாள், அவள் பாடல் பாடுகின்றாள். அப்போ அவள் என்பது ஒரே ஒரு கேல குறிக்கிறது. சரிங்களா? அப்போ இது என்னது, இதுவும் ஒருமைக்குரியது. சரிங்களா? ஒன்னாவதுக்குரியது ஒருமைக்குரியது. அவன் அவள் என்பது ஒருமைக்குரியது. இது படற்கையில வரும். சரிங்களா? இப்போ படற்கையில அவர்கள் நடனம் ஆடுகின்றார். இந்த இமேஜ் பார்க்க அவர்கள் போது இங்க எத்தனை பர்சன் இருக்காங்க, 5 இருக்காங்க. அப்ப நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நிறைய பேர் இருந்தா அவர்கள்னு சொல்றோம். அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். அவர்கள் என்னும் போது நிறைய பேர் இருக்காங்க. இது எதிர வரும், பன்மையில வரும். பன்மையில வரும். சரிங்களா? அவர்கள் என்பது பன்மைக்குரியது. அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் என்பது பன்மைக்குரிய. அவர்கள் என்பது படற்கை, அவர்கள் என்பது படற்கை. படற்கை, படற்கையை பார்க்கும்போது அது தோகையை விரித்து ஆடியது, அது தோகையை விரித்து ஆடியது. இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரே ஒரு மயில் தோகையை விரித்து ஆடியது. அது என்பது படற்கைக்குரியது. சோ இது என்ன வரும், ஒரே ஒண்ணுனால இது ஒருமையில வரும். சரிங்களா? இப்போ அவை தோகையை விரித்து ஆடின. அவை, அவை என்பது படற்கைக்குரியது. இந்த இடத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. இப்ப இரண்டு பறவைகள் என்ன பண்றது, மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன. அப்போ இது என்னது, அவை என்பது பன்மைக்குரியது, அவை என்பது பன்மைக்குரியது. சரிங்களா? இப்போ தன்மை, முன்னிலை, படற்கை தனித்தனியா சான்று பார்த்தோம். இப்போ வந்து மொத்தமா சான்று பார்ப்போம். சரிங்களா? நான், நாங்கள், நான், நாங்கள் இந்த ரெண்டுமே வந்து என்னது, தன்மைக்குரியது. சரிங்களா? இப்ப நான் என்பது ஒருமையை குறிக்கும், நாங்கள் என்பது பன்மையை குறிக்கும். நான் சதுரங்கம் விளையாடுகிறேன், நான் சதுரங்கம் விளையாடுகிறேன். சரிங்களா? ஐ எம் பிளேயிங் செஸ். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். we are happy, we are happy. சரிங்களா? இது எல்லாமே தன்மைக்குரியது. நீ விளையாடு, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், இது உங்களது புத்தகம். இப்ப நீ, நீங்கள் எல்லாமே முன்னிலைக்குரியது. உங்கள் அப்படின்னும் போதும் முன்னிலைக்குரியது. நீ, நீங்கள், உங்களது இது எல்லாமே முன்னிலைக்குரியது. நீ என்பது ஒருமையை குறிக்கும். நீ விளையாடு அப்படின்பது ஒருமையை குறிக்கும். யூ பிளே ஒருமையை குறிக்கும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், நீங்கள் என்பது 2 பேரை குறிக்குது. 2 பேரோ அல்லது 3 பேரோ. சரிங்களா? நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், வேர் ஆர் யூ கோயிங். ஓகேங்களா? அது உங்களது புத்தகம், அது உங்களது புத்தகம்னா திஸ் இஸ் யுவர் புக். இது வந்து முன்னிலைக்குரியது. சரிங்களா? அவன், அவள், அவர்கள், அது, அவை இது எல்லாமே வந்து படற்கைக்குரியது. அவன் வேகமாக ஓடுகிறான், அவன் வேகமாக ஓடுகிறான். இந்த இடத்துல அவன் என்பது ஒரே ஒரு பையனை மட்டும் தான் குறிக்குது. இது வந்து ஒருமை. அவன் வேகமாக ஓடினான். she is running fast. சரிங்களா? அவள் வேகமாக ஓடுகிறாள். இந்த இடத்துல இல்லு வரும். ஓடுகிறாள் என்ற இடத்துல இல்லு வரும். சரிங்களா? அவள் வேகமாக ஓடுகிறாள். அவள் என்பது ஒரே ஒரு கேல தான் குறிக்குது. அவள் என்பது ஒருமை. சரிங்களா?
she is running fast. சரிங்களா? அவர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள். அவர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள். சரிங்களா? அவர்கள் என்னது சிறந்த விளையாட்டு வீரர்கள். they are good players. they are good players. இது என்னது பன்மையை குறிக்கும். அவர்கள் என்பது நிறைய பேரை குறிக்குது. இது பன்மைக்குரியது. சரிங்களா? அது ஒரு அழகான பறவை. அது ஒரு அழகான பறவை. அது என்னதை குறிக்கும்? ஒருமை குறிக்கும். ஒரே ஒரு பறவையை குறிக்குது. அது ஒரு அழகான பறவை. இட் இஸ் எ பியூட்டிஃபுல் பேர்டு. ஓகேங்களா? அவை இங்கும் அங்கும் குதித்தன. அவை அவை நம்ம என்ன சொன்ன? பன்மைக்குரியதுன்னு சொன்னேன். அவை பன்மைக்குரியது. அவை என்பது 2 குரங்குகளோ இல்ல 3 குரங்குகளோ. அவை இங்கும் அங்கும் குதித்தன. they had jumped here and there. ஓகேவா? இது அவை என்பது பன்மைக்குரியது. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் பேசினேன். நான் பேசினேன். யான் பேசினேன். யான் பேசினோம்னா நான் பேசினோம்னா ஒருமைக்குரியது. சரிங்களா? நாம் படித்தோம். யாம் படித்தோம். நாங்கள் படித்தோம். இந்த இடத்துல பன்மைக்குரியது வரும். சரிங்களா? இது தன்மைக்குரியது. இப்ப எல்லாமே சொன்னதெல்லாம் தன்மை. இப்ப முன்னிலைன்னு பார்க்கலாம். நீ வந்தாய். நீர் வந்தீர். நீர் வந்தீர். நீங்கள் வந்தீர்கள். இதெல்லாமே முன்னிலைக்குரியது. சரிங்களா? அவன் வந்தான். அவள் வந்தாள். அது வந்தது. அவர் வந்தார். அவை வந்தன. இதெல்லாமே படர்க்கைக்குரியது. சரி, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 3rd ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த இலக்கண டாபிக் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான இலக்கணத்தை நான் உங்களுக்கு விளக்கமா தெளிவா உங்களுக்கு வீடியோஸா போடுறேன். சரிங்களா? தயவு செஞ்சு உங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.